அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சப்ஜெக்ட் மேக்ஸுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் பார்க்கலாம். ஜூலை 3 ரிலீஸானது. ஃபர்ஸ்ட் நோட்ஸ் ஆஃப் லெசன் தான் பேஸ்ட் ஆன் லேர்னிங் அவுட்கமோட இருக்கு. நம்ம 2 இயர்ஸ் இயர் பை இயர் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நான் அகைன் சொல்றதா இதற்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் நாளைக்கு ஈவினிங் நான் வச்சிருவேன். மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு மேக்ஸுக்குன்னு இல்லை, எல்லா சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நோட்ஸ் ஆஃப் லெசன் நம்ம இந்த இயர்ல இருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளும் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் தென் மெட்டீரியல் எது வேணும்னாலும் நீங்க கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ 10th சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 10th சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பக்கத்துல கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் டீச்சர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 10th தமிழ் ஃபர்ஸ்ட் மீட்டம் கொஸ்டின் பேப்பர் கனி மேக்ஸ்னு போட்டால் தமிழ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்துடும். 10th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டம் கொஸ்டின் பேப்பர் பக்கத்துல கனி மேக்ஸ். எந்த சப்ஜெக்ட் வேணுமோ 10th இல்ல 6th இருந்து 12th வரைக்கும் 9th இருந்து 12th வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் நீங்க போட்டுட்டு பக்கத்துல கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் எதனால நீங்க பிடிஎஃப் டைப்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி தான். இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் செட் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம பிடிஎஃப் கொடுத்துக்கிட்டே இருப்போம். டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் ஃபர்தர் எனக்கு டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உங்களுக்கு நான் மேக்ஸிமம் சண்டே மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் இதற்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடறேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 6th ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் ஆஃப் லெசன் எப்படி சர்ச் பண்ணணும் நான் வெப்சைட் மூலமா சர்ச் பண்றதுக்கான வீடியோவை நான் போட்டுட்டேன். டிஸ்கிரிப்ஷன்ல ஷார்ட்ஸ்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அதன்படி கூட நீங்க ப்ரீவியஸ் இயர் நம்ம நோட்ஸ் ஆஃப் லெசன் போட்டது கூட நீங்க ரெஃபர் பண்ணி கூட இந்த இயருக்கு நீங்க ரீகாலிங் பண்ணி கூட எழுதிக்கலாம். டென்த்துக்கு தமிழ் மீடியமும் இருக்கு. அண்ட் தென் 6th இருந்து 10th வரைக்கும் 2 மீடியமுக்கான நோட்ஸ் ஆஃப் லெசன் இருக்கு, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். ஸோ நீங்க எதனாலும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு 10th 9th எல்லாம் சாப்டர் வைஸ் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா கூட நீங்க சேம் 10th மேக்ஸ் சாப்டர் வைஸ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் அப்படின்னாலும் ஓகே, பக்கத்துல கனி மேக்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 10th மேக்ஸ் சாப்டர் வைஸ் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் பக்கத்துல கனி மேக்ஸ் போட்டா சாப்டர் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டம் அப்படிங்கும்போது சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க டெஸ்ட் வச்சுக்கலாம். அண்ட் தென் நம்ம சென்டென்ஸ் சீரிஸ் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம், அது நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அதுவும் நீங்க ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கும், அது நீங்க கூட டவுன்லோட் பண்ணி கூட நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க டெஸ்ட் வச்சுக்கலாம். சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பப்ளிக்கு கேட்கற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், அது நீங்க கூட ரெஃபர் பண்ணுங்க.
9th standard மேக்ஸ் தமிழ் மீடியம். ஸ்டாண்டர்ட் 8th. ஸ்டாண்டர்ட் 7th நோட்ஸ் ஆஃப் லெசன் தமிழ் மீடியம் தான். ஸ்டாண்டர்ட் 6th. சிக்ஸ்த் மேக்ஸ் தமிழ் மீடியமுக்கானது. ஓகே டீச்சர்ஸ், இது போன்ற மீண்டும் அடுத்த சந்திப்போம்.